பொட்டேட்டோவா? பட் நல்லா வணக்கங்க. இந்த வீடியோ சனிக்கிழமை ஈவினிங் போல் ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் நாங்கள் சந்தைக்கு போனோம். சந்தைக்கு போயிட்டு அப்படியே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம். எதுக்காகனா கீதாவுக்கு வந்து பிஎட் செகண்ட் செம் வந்து எக்ஸாம் வந்துருச்சு செப்டம்பர் 2. ஸோ அதனால் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். லெட்டு ஒரு 5 லெட்டு வேணும், பிளாக் லெட் 3 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கூட்டிகிட்டு போய் பயங்கர பாடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹால் டிக்கெட்டில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு பட்டன் ஃபைல் வேணும்னு சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தேடுதலுக்கு பின்னாட கீதை நினச்ச மாதிரி ஒரு ஃபைல் டேக் ஃபைல் எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே அவனை கடை போனான்னு பார்த்தேன். சோப்பை பிக்கிறது, சாக்லேட் எடுத்து சாப்பிட்றது, அப்பப்பப்பா அபினித்தோட அட்ராசிட்டி பயங்கர அட்ராசிட்டி. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வாக்கிங் டிஸ்டன்ஸில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து அப்படி சந்தேன் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு இருந்தோம். நடந்து பேசி போயிட்டு இருந்தோம். அப்படியே இந்த குட்டிக்கு கிட்டத்தட்ட 2.25 வயசு ஆக போகுது. ஜனவரி வந்துச்சுன்னா அவனுக்கு 3 முடிய போகுது, 4 பிறக்க போகுது. அதனால் ஒரு சில வார்த்தைகள் நல்லா கோர்வையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். நடக்க நடக்க அவன் வந்து அப்படியே என்னோட கையும் கீதாவோட கையும் பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டே வந்துட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் கையில் விட்டுட்டோம். ரொம்ப கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். ரோட்டில் அந்த மேலே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அந்த நிழலுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதனால் அது ஒரு கிளிப் எடுத்தோம். சனி செலவெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம். அடுத்த நாள் இது வந்து முடிஞ்சுது. ஸோ சண்டே வந்து மார்னிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் வாக்கில் அம்மா வீட்டுக்கு கீதா கிளம்பிட்டாங்க. இங்கே எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்ரு. கீதா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த சமையல் வேலையெல்லாம் இல்லை. கொஞ்சம் அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஹாப்பி போல். அதனால் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் எக்ஸாம் போய்க்கிறேன் அப்படின்னாங்க. அதனால வந்து ஓகே சொல்லிவிட்டு சண்டே ஈவினிங் போல் அவங்க அப்படின்னும் ஒய்ஃபும் வந்து கிளம்பி போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு. ஸோ மேக்கப் கிட்டு, புக்ஸு நல்லா பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க 2 பேர். ஸோ ஃபஸ்ட் நாள் 2 நாள் ஓகே. ஸோ ரொம்ப நாள் ஒரு 5 days இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் பொக்குன்னு தான் இருக்குங்க. 2 பேர் திட்டு புரிஞ்சிருக்கும்போது. 2 days later. மக்களே, இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாட்ட கேட்டு வாங்கினது HMT வாட்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்போவே 1/4 பவுன் தங்க என்ன விலையோ அந்த விலைக்கு இது வந்து வாங்கினாங்க. ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பேரனே எடுத்துட்டாங்க. இன்னும் வந்து அந்த வாட்ச் இருக்குது. கீதாக்கு வந்து எக்ஸாமு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா வீட்டில் தான் பஸ்ஸுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருக்குது பஸ்ஸுக்கு. அதனால் இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வாட்ச் இருந்தால் தான் போகிறாங்க. வாட்ச் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. 2வது ஃபஸ்ட் நாள் போகிறாங்க பிஎட் வந்து செகண்ட் செம்ஸு. ஸோ நான் போய் வாட்சை கொடுத்து வந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க. ஐயோ நான் வந்து பயமாக இருக்குது, பஸ்ஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ போய் நம்ம சென்டப் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. வாட்சை கொடுத்துட்டா இன்னும் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன் எங்கள் வீட்டிலேருந்து போகும்போது எட்டு போகலன்னா அந்த வாட்ச் வந்து அம்மா சென்டிமெண்ட் வச்சுருக்கிறாங்க, பழங்காலத்து வாட்ச். அது எங்கேயாச்சும் நான் கொண்டு போய் உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நான் கொண்டு இப்போ கொடுத்துட்டு வரேன். அம்மா வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு வாட, ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை, மரும்பு தானே கட்டிக்கிறேன், அப்படியே உடஞ்சாலும் என்ன ஆக போகுது அப்படின்னாங்க. அதனால் கொண்டு போய் கொடுத்து வர போகிறேன், வாங்கப்பா. கீதாவுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பிஸ்கெட்டுமே கிட்கெட் வாங்கிட்டேன். அவங்களுக்கு கிட்கெட் ரொம்ப பிடிக்கும். மேடம் சரியாக கட்ட மாட்டாங்க. இந்த டைம் வேறு வழியே இல்லை, வீட்டு கட்டியதாக ஆகணும். நல்லா நீட்டாக இருக்குது. எக்ஸாம் தான் எப்படி நீட்டாக இருக்குன்னு தெரியல. எல்லோட மாரியம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டு தான் திண்ணிட்டு போ, எக்ஸாம் நல்லா எழுதிடலாம் சொல்லிட்டு 7 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு இன்றைக்கி ரொம்ப லேட்டாகி 7:30 தான் வந்துச்சு. அதில் கீதா ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் போனே இல்லையா, டைமுக்கு போக முடியுமா என்னமோ தெரில, ரொம்ப கூட்டமாக இருக்குமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ சொல்லிட்டு இருக்கு பஸ் வந்துடுச்சு. ஸோ இது ஈரோட்டிலேருந்து அரசலூர் போய் இறங்கிக்குவாங்க. அரசலூர்லேருந்து பழையகோட்டை. ஸோ அங்கே வந்து ஒரு காலேஜில் வந்து எக்ஸாம் சென்டர் போட்டுக்கிறாங்க. அங்கே தான் போய் கீதா எழுதிட்டு வருவாங்க. காலையில் 7 மணிக்கு பஸ் ஏறினாங்க. மதியானம் வந்து 3 மணி ஆயிருங்க திரும்ப இருக்குது. வண்டியிலே போகிறேன்னு சொன்னாங்க. வண்டியிலே போக வேண்டாம், நீ பஸ்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் இப்போ வந்து பஸ்லேயே போயிட்டு வராங்க. ஒரு 5 நாள் மட்டும்தான். நவரசம காலேஜில் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு இப்போ வந்து காங்கேயம் பிஎஸ்சி காலேஜ் புன்னமாவில் பிஎட் போட்டுருக்குறாங்க. இதை இப்போ 2.5 வயசில் பையனும் இருக்கிறாங்க. ஸோ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு பையனையும் பார்த்துட்டு இவங்க வந்து இப்போ பிஎட் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம செவ்வாய்க்கிழமை பார்ப்போம் வீடியோவை.